ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சூட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாளியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து அது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குங்க இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து நம்ம கடாயில் வந்து நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. அது எண்ணெய் காஞ்சிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரசாரமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.